பொம்பளையா நீ நீ சொன்னா புரிஞ்சுக்கிற ஆள் இல்ல, செஞ்சாதாண்டி புரிஞ்சுப்ப. பொம்பளையா பிறந்து பொம்பளைன்ற நினைப்பே இல்லாம ஆம்பளை மாதிரி வாழ்ற உனக்கே எப்படி இருக்குன்னா பொண்ணுக்கு எப்படி இருந்து இருக்கும். இனிமேல் அவட்டு பொம்பளையா நடந்துக்க. ஈஸ்வரி மேல கைய வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிருப்ப. எப்போ என் மேல உன் கை பட்டுச்சோ அப்பவே நீ தாண்டா எனக்கு புருஷன். இந்த வெள்ளிக்கிழமைய சேலை மேல கை வச்ச, அடுத்த வெள்ளிக்கிழமைய உடம்பு மேல கை வைப்ப என் புருஷனா. யாருதுங்க? உங்க அப்பா நாத்தாளுமா? அப்போ மாமனார் மாமியாரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது தெரியாம நடந்து போச்சுமா? இவகிட்ட என்னமா பேச்சு? ஏலே இசுக்கு, உனக்கு இங்கதான் தெரியாது, குறுக்க பேசுற. கல்யாணம் ஆகட்டும், எல்லாத்தையும் கத்து கொடுக்குறேன். மாமா ஆயிட்ட, நான் நல்ல மூட்ல இருக்கிறப்பவே உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருங்க. இல்ல இதே மறுப்போட நின்னு கொத்தி எடுத்து சொல்லிடுவேன். உன்னைய கொன்னுட்டு நான் வெள்ளை புடவைய கட்டிக்கிறேன். 10 என்றதுக்குள்ள போயிருங்க. ஏலே மாயே என்ற 1 2 3 4 1 போயிடலாமா கணேசன்? பாப்பா போயிட்டாங்க. அவன் இல்லடா மாமா. மாமாவோட ஃபுல் பயோடேட்டாவும் ஃபுல் சைஸுக்குள்ள வந்து